அந்த 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 ஒரு இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் நல்லா, அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸில் எல்லாமே வரணும். ஒரு தமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட் போகிறதுல வாசன் ஹவுஸ் போகணும். வாசன் ஹவுஸ் பிடிச்சிட்டாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்க. சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தான். என்னடா நான் ஏறி ஆகியா அது என்ன பெட்டியில் இருக்கவங்க திறந்து காமிச்சா உள்ள ஒரு பொம்மனேரியன் நாய் உட்காந்துருந்தேன். இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார், இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதுரி தீக்ஷித் மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான் கான் தூக்கி வளர்க்குற நாய். அப்படியா உட்காரியாண்டு நம்ம திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது, சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கண்ணா. இந்த ஆர்டிஸ்ட்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வாங்கண்ணா. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ ஜிபே கிடையாது, ஒன்று ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராசன் அண்ணன் வர்றாரு, ஒன்று குலைச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏண்டா நாய் கூட்டு போகிற வண்டியிலையாடா நீ ஏற்றுறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கு நான் ஏன் கத்துறாரு. ஐயா வாங்க 8 மணி ஆச்சியா, வாங்க போகலாமியா தெரிஞ்சுறேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே அசிஸ்டன்ட், நீ தானே ப்ரோக்ராம் பண்ண, வரக்கூடாது. நான் கெஞ்சிறேன், நீ போனேன்னு ஆட்டோ காசு இல்லை என்னை வாங்கினேன் நான் சொல்லேன், முன்னாடி உட்காந்துருக்கேன், வரவே விடாதுனாரு. கார் கதனாடி மூட்டார். நான் சொன்னேன், இந்த அம்பாசடரில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதா அப்படின்னு. இந்த கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்தால எவ்வளோ பெரிய ஆளு, கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால நடிச்சார் பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர்னாரு பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி உங்க தரல லூசா நடிச்சது. அந்த அவ்வளோ பெரிய. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கட்டி பிடிச்சேன், நல்லா பேசிட்டடா சிங்கம்புலி, வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார்.